இந்த சோசியல் மீடியாவுல யாருக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது? சஜித் பிரேமதாசோட பேரை வந்துட்டு Facebookல வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். அனுரகுமார திசாநாயக்காட ஒபிஷியல் பேஜ்ல 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு மாற்றம் ஒன்று எதிர்பார்க்க அந்த மாற்றம் அனுரகுமார திசாநாயக்கானதுதான். கட்டாயம் அனுரகுமார திசாநாயக்கா தான் வரணும். தோழர் ஒருவரோட நான் பேசிட்டு கேட்க அவர் என்ன சொன்னார்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 100% அனுரகுமார திசாநாயக்கா தான் ஜனாதிபதி. இப்படி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஏராளமான இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. மற்றொரு சுவாரஸ்யமான காணித்தொப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் வாக்களிப்பதற்கு சில நாட்களே எஞ்சியிருக்கிற நிலைமையில நான் நேற்றைய முன்தினம் யூடியூப் சேனல் பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன். நேரடியா மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பு மக்கள்கிட்ட கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் யாரு ஜனாதிபதியா வந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு நான் கேள்வியை கேட்டிருந்தேன். அதுக்குரிய பதிலையும் மட்டக்களப்பு மக்கள் யாரை ஆதரிக்காங்கன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காத எல்லாருமே அந்த வீடியோ போய் பாருங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னா இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் சோசியல் மீடியா அதாவது இணையத்துல யாருக்கு அதிகமான ஆதரவு காணப்படுதுன்னு சொல்லி போட்டு தான் இந்த காணொலி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்ப எப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு வீடியோக்கு 100 கமெண்ட் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா அந்த 100 கமெண்ட்ஸ்லயுமே 90% நபர் இவரோட பேரை தான் சொல்லிருப்பாங்க. எப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் என் யூடியூப் சேனல் பக்கத்துல அதிகமான கமெண்ட்ஸ் காணப்படும். நீங்க இப்ப போய் பார்த்தாலும் அவரோட பேர் தான், தொடர்ச்சியா அவரோட பேர் தான். யாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா அனுரகுமார திசாநாயக்கா, அனுரகுமார திசாநாயக்கா, அனுரகுமார திசாநாயக்கா. எந்த ஓட்டு அனுரகுமார திசாநாயக்காக்கு? நான் கட்டாயம் அனுரகுமார திசாநாயக்கு தான் ஓட்டு போட போறேன். மை ஓட் அனுரகுமார திசாநாயக்கா. மாற்றம் ஒன்று எதிர்பார்க்க அந்த மாற்றம் அனுரகுமார திசாநாயக்கானதுதான். கட்டாயம் அனுரகுமார திசாநாயக்கா தான் வரணும். அனுரகுமார திசாநாயக்கா வந்தா தான் அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அதிகமா எக்கச்சக்கமா ஏராளமா 100% கொமாண்ட் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்கா, அனுரகுமார திசாநாயக்கா, அனுரகுமார திசாநாயக்கா இருக்கும். அந்த வீடியோ வந்துட்டு வேறொரு ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தமா பேசி போட்டுருப்பேன். ஆனா அனுரகுமார திசாநாயக்கான்னு சொல்லி போட்டு கொமாண்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே அனுரகுமார திசாநாயக்கான்னு கொமாண்ட் பண்ணிப்பாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த சோசியல் மீடியாவுல யாருக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது, யாருக்கு அதிகமா மக்கள் இந்த சோசியல் மீடியாவுல Facebook, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுல யாருக்கு அதிகமான வாக்கு வங்கி காணப்படுகின்றது, யாருக்கு அதிகமான செல்வாக்கு காணப்படுதுன்னு சொல்லி போட்டு அப்பதான் நான் யோசிச்சேன், யாருக்கு இணையத்துல அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு எனக்கு இந்த ஐடியா வந்த உடனடியா நான் போய் என்ன போன் எடுத்து Facebookல சேஞ்ச் பண்ணேன். ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி போட்டு உடனடியா சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இப்ப ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு எவ்வாறு Facebookல ஆதரவு காணப்படுது, யாருக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது Facebookல சொல்லி போட்டு நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா முதலாவதா நான் ரணில் விக்ரமசிங்கோட பேரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ரணில் விக்ரமசிங்க அவர் Facebook பேஜ்ல வந்துட்டு 4 மணித்தியாலத்துக்கு முதல்ல அவர் ஒரு வீடியோ ஒன்றை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோக்கு எத்தனை லைக் கிடைச்சிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 2400 லைக்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரிக்கு 612 பேர் அந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிக்கு அடுத்ததான ரெண்டாவது வந்துட்டு சஜித் பிரேமதாசோட பேரை வந்துட்டு Facebookல வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். சஜித் பிரேமதாசோட ஒபிஷியல் பேஜ்ல சஜித் பிரேமதாசா 7 மணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு சஜித் பிரேமதாசாக்கு 1700 லைக்ஸ் வந்துருந்துச்சு. அதே மாதிரிக்கு 350 பேர் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியா நான் அனுரகுமார திசாநாயக்காட பேரை Facebook பேஜ்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அனுரகுமார திசாநாயக்காட ஒபிஷியல் பேஜ்ல 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு 7600 லைக்ஸும் 1000க்கு மேற்பட்டவங்க அந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று விளங்கிச்சு, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிகமான சோசியல் மீடியா ஆதரவாளர்கள் காணப்படுறாங்க. இந்த இணையவாசிகள் அதிகமாக அனுரகுமார திசாநாயக்காவை தான் விரும்புறாங்க. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஒன்று விளங்கிச்சு. இப்ப சோசியல் மீடியாவுல அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிகமான ஆதரவு காணப்படுது. அதிகமா சோசியல் மீடியா அதாவது இந்த யூடியூப், Facebook பாக்குற யாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான நபர்கள் இளைஞர்கள். அது மட்டும் இல்லாம 24 வயது தொடக்கம் 34 வயதுக்கு உட்பட்டவங்க அதிகமா இலங்கையில சோசியல் மீடியா பாக்காங்கன்னு சொல்லி போட்டு ஒரு தகவல் ஒன்று காணப்படுது. இதன் அடிப்படையில அனுரகுமார திசாநாயக்கா 24 வயது தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களின் வாக்கு யாருக்கு போகும் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அந்த வாக்குகள் அளிக்கப்படும் சொல்லி போட்டு நான் நம்புறேன். ஏன்னு சொன்னா இவங்க தீவிரமா ஆதரவு வழங்குறாங்க அனுரகுமார திசாநாயக்காவுக்கு. கமெண்ட் பண்றாங்க, லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. இப்படி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஏராளமான இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நான் எதை வச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா Facebook, யூடியூப் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில Facebookலயும் யூடியூப்லயும்
அதிகமான ஆதரவு யாருக்கு காணப்படுதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு காணப்படுது. அனுரகுமார திசாநாயக்கா தான் Facebookலயும் யூடியூப்லயும் கிங் யாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கா தான் கிங். ஏன்னு சொன்னா அதிகமான ஆதரவு அனுரகுமார திசாநாயக்கு தான் காணப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியா செல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்பலாமான்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அரசியல்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சோசியல் மீடியா செல்ற விஷயத்தை நம்ம நம்பவே முடியாது. ஏன்னு சொன்னா மக்கள் தீர்மானிக்க போறாங்க. என்னதான் சோசியல் மீடியாவுல 7000 8000 10000 இல்ல 10 லட்சம் லைக்ஸ் எடுத்தாலும் மக்கள் தீர்மானிக்கிறது யாரு ஜனாதிபதி சொல்லி போட்டு தீர்மானிக்க போறாங்க. முழுக்க நான் இந்த காணொலி தொகுப்புல எது சம்பந்தமா பேசிருக்கேன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா இணையம் சார்ந்து, அதாவது சோசியல் மீடியா சம்பந்தமாக தான் பேசிருக்கேன். மக்கள் கருத்து கணிப்புள்ள இது சோசியல் மீடியா, அதாவது Facebook யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன செல்லுது, அதுல யாரு வந்துட்டு பாப்புலரா இருக்காங்க, அதுல வந்துட்டு யாருக்கு செல்வாக்கு அதிகம் காணப்படுதுன்னு சொல்லி போட்டு தான் நான் பார்த்திருந்தேன். ஏன்னா ஒரு சர்வசாதாரண நபர் கூட இன்றைக்கு 1 லட்சம் லைக் 2 லட்சம் லைக் 3 லட்சம் லைக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. 4000 5000 லைக்ஸ் செல்றதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். நான் இந்த வீடியோல முழுக்க சோசியல் மீடியாவுல யாருக்கு ஆதரவு அதிகம்னு சொல்லி போட்டு தான் பேசியிருக்கேன். இந்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.